தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுபான ஊழலில் சிக்கிய செந்தில் பாலாஜியால் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தை மிகவும் மதிக்கிறோம் என திருவள்ளூரில் நடைபெற்ற விழாவில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு. தமிழ் மொழி பாதுகாக்கப்பட வேண்டிய சொத்து என்றும் கருத்து. கலைஞர் கொண்டு வந்த நேரடி கொள்முதல் திட்டத்தை கைவிட்டது ஏன்? கூட்டணி கட்சிகளை கையில் வைத்துக் கொண்டு மக்களையும் விவசாயிகளையும் ஏமாற்றுவதாக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு குற்றச்சாட்டு. வேலூரில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் 13 வயது சிறுமி உயிரிழப்பு. மேல் விளாச்சூர் பகுதியில் சுகாதாரத்துறையினர் ஆய்வு. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் தீ விபத்து. 630 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் கள்ள சாராயம் விற்பனை. 160 லிட்டர் சாராய ஊழல் அழிப்பு. தப்பி ஓடிய மூவருக்கு போலீசார் வலைவீச்சு. திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட AR ரஹ்மான் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பியதாக தகவல். அப்பா நலமுடன் இருப்பதாக AR ரஹ்மான் மகன் அமீன் சமூக வலைதளத்தில் பதிவு. தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதியில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கனடா அமைச்சரவையில் இந்திய பெண்கள் 2 வாய்ப்பு. இந்தோ கனடாவை சேர்ந்த அனிதா மற்றும் டெல்லியில் பிறந்த கமல் கேரா ஆகியோர் தேர்வு. அமெரிக்காவில் உள்ள பல மாகாணங்களில் சூறாவளி, புழுதி புயல், காட்டுத்தீயால் மக்கள் பாதிப்பு. 2 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 26 பேர் உயிரிழப்பு. ஏமனில் அமெரிக்க போர் விமானங்கள் நடத்திய வான்வழி தாக்குதல். 24 பேர் உயிரிழப்பு. தாக்குதல் இன்னும் சில நாட்களுக்கு தொடரும் என அமெரிக்கா எச்சரிக்கை.